Welcome viewers, welcome students. This is direct speech to indirect speech. In last session, we learned about changing declarative sentences and interrogative sentences. In this session, you are going to learn imperative sentences. Okay. இந்த வீடியோல நம்ம direct speech to indirect speechல imperative sentence சொல்லக்கூடிய வேண்டுதல் வாக்கியம், கட்டளை வாக்கியம், அறிவுரை கூறுதல் இந்த மாதிரி வாக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வாக்கியங்களை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் பார்த்தோம்னா ஆர்டர் அப்படின்றது ஒரு உயர் அதிகாரி ஒரு கீழ் அதிகாரிகிட்ட பேசக்கூடிய அளவில் இருக்கும். ஆர்டர் அப்படின்றது ஒரு எஜமான் ஒரு சர்வெண்ட் அப்படின்ற நிலையில் இருக்கும். கம்ப்ளீட் திஸ் பை டுமாரோ, பிரிங் மீ ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர். கமாண்டும் அதே போல தான். ஒரு உயர் அதிகாரி இன்னொரு கீழ்நிலையில் இருக்கிற இன்னொரு அதிகாரிகிட்ட கமாண்ட் பண்ணுவார். ஓகே. டேக் எ ஸ்டெப் அண்ட் டோன்ட் மூவ், மார்ச் ஃபார்வர்டு. இந்த கமாண்ட் அப்படின்றது நம்ம தினமும் ப்ரேயரில் பார்த்தோம்னா, ப்ரேயரில் ரைட் டோன், லெஃப்ட் டோன் அல்லது ஸ்டெனட்டீஸ் இதெல்லாம் கமாண்ட் தான். ரிக்வெஸ்ட்ன்றது கைண்ட்லி வெயிட் ஃபார் மீ, ப்ளீஸ் ஓப்பன் த டோர் குவிக்லி. அட்வைஸ், ப்ளே வித் இன்டென்சிட்டி அண்ட் கரேஜ், டோன்ட் ப்ளே இன் ஹாட் சன். இது அட்வைஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி. டர்ன் லெஃப்ட் அண்ட் கோ ஸ்ட்ரைட் ஆன், ப்ராக்டிஸ் இங்கிலீஷ் ஃபார் an hour a day. இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றதுல யார் வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி வாக்கியங்கள் நம்ம இம்பரேட்டிவ்ல பார்க்க போகிறோம். இது எப்படி சேஞ்ச் பண்ணுறதும் நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் மூலமாக பார்க்க போகிறோம். டேட் ஸ்பீச்சிலிருந்து இன்டெட் ஸ்பீச்சை மாற்றும் பொழுது என்ன ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஸ்ட்ரக்சர் எப்படி அமையணும் அப்படின்னா, ஸ்பீக்கர், ரிப்போர்ட்டிங் வேர்ப், லிசனர். இது நார்மலாக இருக்கும். அது கொட்டேஷன் வெளியே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங் ஃபார்ம். அதே போல் கொட்டேஷன் உள்ளே இருக்கக்கூடியது பாருங்கள் வேர்பில் ஆரம்பித்து வரும். இந்த இம்பரேட்டிவ் எப்பயுமே என்ன வரும், வேர்பில் ஆரம்பித்து தான் வரும். வேர்பில் ஆரம்பிச்சது அப்படின்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆப்ஜெக்டாக இருக்கலாம், அல்லது அட்வர்பாக இருக்கலாம், அட்ஜெக்டிவாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அந்த வேர்பில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் இம்பரேட்டிவாக இருக்க முடியும். எக்ஸாம்பிள் பாருங்கள். த மதர் செட், ரகு வேக் அப் யோர்லி. ஓகே, இப்போ யார் சொல்கிறாங்க? மதர் சொல்கிற மாதிரி இருக்குது. யார்கிட்ட? ரகு கிட்ட. அப்போ ரகு அப்படின்றது லெசனராக எடுத்துக்கிறோம் நம்ம. மதர் அப்படின்றது ஸ்பீக்கர். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வேக் அப் யோர்லி. ரகு அப்படின்றது கொட்டேஷன் உள்ளே வரதுனால இதை நம்ம லெசனாக எடுத்துக்கிறோம் கூப்பிட்றதுனால. வேக் அப்படின்றது தான் வேர்ப். வேக் அப்படின்றது வேர்ப். ஓகே, அப்போ வேர்பில் ஆரம்பிக்குது. என்ன ஆரம்பிக்குது? வேக் அப் யோர்லி. இதை இன்டெக்டாக மாற்றும் பொழுது ஸ்பீக்கர் ரிப்போர்ட்டிங் வர்பு, ஸ்பீக்கர் ரிப்போர்ட்டிங் வர்ப் அப்படின்றது பார்த்தோம்னா ரிப்போர்ட்டிங் வர்பு மாறும். ரிப்போர்ட்டிங் வர்பு என்ன கொடுத்துருக்காங்க? செட்டு கொடுத்துருக்காங்க. அந்த செட் அப்படின்றது ஸ்பீக்கர் மற்றும் லிசனர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அது மாறும். இங்கே பார்த்தோம்னா ஸ்பீக்கர், ரிப்போர்ட்டிங் வர்பு, லிசனர். இப்போது கொட்டேஷன் வெளியே இருக்கிற வாக்கியத்தையும் கொட்டேஷனுக்கு உள்ள இருக்கிற வாக்கியத்தையும் சேர்க்கிறதுக்கு டூ என்று பயன்படுத்துகிறோம். டூ அப்படின்றத பயன்படுத்துகிறோம். டூ. ஓகே, டூ அல்லது நாட் டூ. டூன்றது பார்த்தோம்னா நேர்மறை வாக்கியம் அதுக்கும், நாட் டூ அப்படின்றது எதிர்மறை வாக்கியத்துக்கும் பயன்படுத்துகிறோம். அப்புறம் வேர்ப் டூ, அந்த வேர்ப் அப்படியே போட்டுக்குவோம். அந்த வேர்ப் போடும்போது நம்ம டைரக்டில் இருக்கக்கூடிய வேர்ப் கேபிட்டல் இருக்கும் அந்த லெட்டர். ஆனால் இன்டெக்டில் மாற்றும் போது அந்த லெட்டர் ஸ்மால் லெட்டர் மாற்றிக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். த மதர் அட்வைஸ் ரகு, த மதர் அட்வைஸ் ரகு. பாருங்கள், இந்த செட் அப்படின்றது என்ன மாதிரி இருக்குது? அட்வைஸ்டு. ஏன்னா அம்மா அட்வைஸ் சொன்ன மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதாவது செட் அப்படின்றது அந்த ரிப்போர்ட்டிங் வர்பு, அட்வைஸ் மாற்றிக்கிறோம். ரகு டு வேக் அப் இயர்லி. டூ, அந்த டூன்றது என்னது? அதுதான் கன்ஜெக்ஷன். வேக் அப் இயர்லி அப்படியே போட்டுக்கிறோம், எந்த மாற்றமும் இல்லை. இதில் சப்ஜெக்ட் ப்ரொனவுன்லாம் வரல. ஓகேவா? அப்போ வேக் அப்படின்றது அந்த டபிள்யூ பாருங்கள் கேபிட்டல் இருக்காங்க. ஆனால் கேபிட்டல் வர சான்ஸ் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா ரகுன்றது வரதுனால அப்படி வரும். அடுத்து பார்க்கலாம். ரகு டு வேக் அப் இயர்லி. ஓகே, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. இணைப்பிச்சொல் டூன்றது மறந்துடாதீங்க. செகண்ட் பாருங்கள். த மேனேஜர் செட் டு த பியூன். த மேனேஜர் செட் டு த பியூன், டோன்ட் அலோ எனிபடி இன் டு மை கேபின். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜர் ஸ்பீக்கர், செட்டுன்றது ரிப்போர்ட்டிங் வர்பு, இந்த பியூன் அப்படின்றது லிசனர். அப்போது டோன்ட் அலோ அப்படின்றது நெகட்டிவ் சென்டென்ஸ்.
நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்தது அப்படின்னா நம்ம நாட் டு போட்டு எழுதணும். டோன்ட் அலோ, டோன்ட் நம்ம எடுத்துடுறோம், டோன்ட்டை ரிமூவ் பண்ணிடுறோம். டோன்ட் அப்படின்றத ரிமூவ் பண்ணிட்டுறோம். அலோ அப்படின்றத verb. எனிபடி இன்டு மை கேபின். The manager ordered the pion not to allow anybody into மை அப்படின்ற நம்ம வரும். மை யாரை சொல்லுது? மைன்றது ஃபர்ஸ்ட் பர்சன். இங்கே ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்றது ஸ்பீக்கரை குறிக்கும். ஸ்பீக்கர் யாருன்னா த மேனேஜர், அது ஹிஸ் கேபின் மாறும். இப்போது இந்த இம்பரேட்டிவில் மாற்றும் போது நார்மலாக டைரக்ட் டு இன்டைரக்ட் என்னென்ன பார்த்தோமோ டென்ஸ் மாற்றம். ஓகே, ப்ரொனவுன் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, டென்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ப்ரொனவுன் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதே போல் கொட்டேஷன்லாம் எடுக்கணும். ஓகே, இதில் எல்லாமே வந்து நார்மலாக இருக்கக்கூடிய காமனாக இருக்கக்கூடிய மாற்றங்கள். பங்க்சுவேஷன் எடுக்கிறதுலாம் நம்ம வந்து என்ன செய்யணும், மறக்கக்கூடாது. ஓகேவா? அதே போல் மை அப்படின்ற ஃபர்ஸ்ட் பர்சன் ஸ்பீக்கர் குறிக்கும். ஸ்பீக்கர் மேனேஜர் இருக்கிறனால என்ன செய்யணும், நம்ம ஹிஸ் கேபின் மாற்றிக்கிறோம். அப்போது த மேனேஜர் ஆர்டர்டு த பியூன் நாட் டு அலோ எனிபடி இன்டு ஹிஸ் கேபின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே த மேனேஜர் ஆர்டர் த பியூன் ஏன் நம்ம ஆர்டர் போடுறோம்? அங்கே பாருங்கள், நம்பர் 1 அப்படின்றது மதர் அப்படின்றது நம்ம வந்து அட்வைஸ் போட்டோம். த மேனேஜர் அப்படின்றது ஆர்டர் போடுறோம். இங்கே அட்வைஸ் வராது. ஏன்னா மேனேஜர் அப்படின்றது பார்த்தோம்னா உயர் அதிகாரி என்ற நிலையிலும், த பியூன் அப்படின்றது கீழ் அதிகாரி என்ற நிலையிலும் நம்ம ஆர்டர்னு வரும். நாட் டு அலோ எனிபடி இன்டு ஹிஸ் கேபின். அப்போது இந்த லிசனர் ஸ்பீக்கர் தகுந்த மாதிரி அந்த ரிப்போர்ட் வரும்போது மாற்றிக்கிறோம். நம்ம ஆர்டர்டு, ரிக்வெஸ்டடு, அட்வைஸ்டு, இன்ஸ்ட்ரக்டடு, ஆஸ்க்டு, கமாண்டடு, ஷவுட்டடு, கிரைடு, இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அது வந்து அது யார் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். அது மீனிங் நம்ம புரிஞ்சவாறு நம்ம மாற்றிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸாம்பிள் எப்படிலாம் பிரித்து மாற்றி எப்படி போகணுன்றது பாருங்கள். ப்ளீஸ் கிவ் யுவர் சிஸ்டர் திஸ் லெட்டர், செட் த போஸ்ட்மேன் டு ஹர். ப்ளீஸ் கிவ் யுவர் சிஸ்டர் திஸ் லெட்டர் அப்படின்றது கொட்டேஷன் உள்ளே இருக்கிறது ரிப்போர்ட்டட் ஃபார்ம். செட் த போஸ்ட்மேன் டு ஹர் அப்படின்றது கொட்டேஷன் வெளியே இருக்கிறது ரிப்போர்ட்டிங் ஃபார்ம். இதில் நம்ம பார்த்தோம்னா ப்ளீஸ் இந்த வேர்டு வந்திருக்கு, ப்ளீஸ் அப்படின்ற வேர்டு வந்திருக்கு. அப்போ கிவ் அப்படின்றது தான் வேர்பு. கிவ் அப்படின்றது வேர்பு. யுவர் சிஸ்டர் அப்படின்றது என்னது, ஆப்ஜெக்ட். திஸ் லெட்டர் ரெண்டுமே ஆப்ஜெக்டாக இருக்குது. யார் லிசனர், யார் இதில் ஹேர் இருந்தால் லிசனர், ஹேர் அப்படின்றது ஸ்பீக்கர், த போஸ்ட்மேன். இப்போ பாருங்கள், இது கன்ஜெக்ஷன் என்ன போடணும், டூ போடணும். கன்ஜெக்ஷன் வந்து ஏன்னா இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லை, இது அஃபர்மேட்டிவாக இருந்ததுனால டூ போடுறோம். ப்ரொனவுன் யுவர் அப்படின்றது என்ன மாறும் பாருங்கள். யுவர் அப்படின்றது கொட்டேஷனுக்கு உள்ளே இருக்கிற யுவர் அப்படின்னு செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சன் யார் குறிக்கும், ஸ்பீக்கரை குறிக்குமா லிசனை குறிக்குமா? செகண்ட் பர்சன் லிசனை குறிக்கும். அப்போது ஹேர் அப்படின்றது என்ன செய்கிறோம், அப்படியே ஹேர்ன்றது அப்படியே போட்டுக்கிறோம். அந்த ஹேரில் வந்து அப்ஜெக்டிவ் ஹேர். இங்கே மார்க் ஹேரை வந்து அட்ஜெக்டிவ் பொசசிவ் இல்லையா, அந்த மாதிரி அட்ஜெக்டிவ் ஹேர்னு சொல்லுவோம். ஓகே, டென்ஸ் பாருங்கள். ரிப்போர்ட்டிங் வர்பு டென்ஸ் வந்து கிவ் அப்படியே போட்டுக்கிறோம், சேஞ்ச் ஆகாது. ஏன்னா முன்னாடி டூ சேர்றதுனால கிவ்வுக்கு முன்னாடி என்ன செய்யறது, டூ அப்படின்ற வேர்டு சேர்றதுனால நம்ம வந்து மாற்ற டென்ஸ் மாற்ற முடியாது. பஞ்சுவேஷன்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம். என்ன ரிமூவ் பண்ணிடுறோம், என்னோட கமாஸ் கமா ப்ளீஸ் கூட ரிமூவ் பண்ணிடுறோம். ப்ளீஸ் இருக்கக்கூடாது. எப்படி டோன்ட் ரிமூவ் பண்ணுமோ அதே போல் இங்கே ப்ளீஸ் வந்தாலும் சரி ரிமூவ் பண்ணிடுறோம். ரிப்போர்ட்டட் வெர்ப் என்ன இருக்குது, செட்டு என்ன மாறும், ரிக்வஸ்ட்னு மாறும். ஏன் ரிக்வஸ்ட் மாறுது, இது வந்து என்ன வாக்கியம், வேண்டுதல் வாக்கியம். அதனால என்ன வரும், ப்ளீஸ் அப்படின்றது ரிக்வஸ்ட் மாறும். ஓகே, திஸ் தட் மாறும். அப்போது என்ன ஆன்சர், த போஸ்ட்மேன் ரிக்வெஸ்டட் ஹேர் டு கிவ் ஹேர் தட் லெட்டர். ஓகே, டு கிவ் ஹேர் யுவர் ஹேராக மாறிச்சு, திஸ் தட் மாறும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ சில எக்ஸாம்பிளும் நம்ம பார்ப்போம். நம்பர் 1 பாருங்க. இனியா செட், ஃபாதர் ப்ளீஸ் சைன் திஸ் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ப்ளீஸ் சைன் திஸ் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ப்ளீஸ் வந்திருக்கா, ப்ளீஸ் வந்தாவே நம்ம ரிக்வெஸ்ட் போடணும். செட்டு எடுத்துகிட்டு ரிக்வெஸ்ட் போடுறோம் ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம்னா இங்கே என்னென்ன மாற்ற வேண்டியதுன்னு பாருங்கள். இனியா ரிக்வெஸ்டட் இஸ் ஃபாதர். அப்போது ரெண்டு வாக்கியத்தையும் இணைக்கிறதுக்கு டூ போடுறோம். சைன் அப்படின்றத வேர்பு, அது டென்ஸ் மாற்றக்கூடாது. டூ சைன் அப்படியே போட்டுக்கிறோம். திஸ் தட்டாக மாற்றிக்கிறோம். ஓகே, அப்போது இனியா ரிக்வெஸ்டட் இஸ் ஃபாதர் டு சைன் தட் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். செகண்ட் பாருங்கள். த பாய் செட் டு த டீச்சர் ப்ளீஸ் டீச் இட் ஒன்ஸ் அகைன். இதிலும் ப்ளீஸ் தான் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளீஸ் வந்தாவே செட்டு என்ன செய்யணும், ரிக்வெஸ்ட் மாற்றிக்கிறோம். இந்த பாய் ரிக்வெஸ்டட் த டீச்சர் டு டீச் இட் ஒன்ஸ் அகைன். டீச் இட் ஒன்ஸ் அகைன். ஓகே, இதில் எந்த மாற்றமும் இல்லை. தேர்டு பாருங்கள். தேர்டு, ப்ளீஸ் ஹெல்ப் மீ வித் ஃபுட் ஆர் காயின் ஆஸ்க் த பெக்கர். ப்ளீஸ் ஹெல்ப் மீ வித் ஃபுட் ஆர் காயின் ஆஸ்க் த பெக்கர். இங்கே பெக்கர் சொல்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பெக்கரை வந்தாவே நம்ம ரிக்வஸ்ட் வந்து பெக்குடு போடலாம்.
பெக்குடுனா கெஞ்சறதுன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த பெக்கர் பெக்குடுன்னு போடலாம். ஏன்னா அது வந்து பெக்கர் அப்படின்னு ரிக்வஸ்டோட இன்னும் நம்ம வந்து என்ன செய்யறோம், இன்னும் டீப்பா போனோம்னா பெக்குடு. இந்த பெக்கர் பெக்குடு டு ஹெல்ப் ஹிம் வித் ஃபுட் ஆர் காயின். இங்க மீ அப்படின்றது ஹிம்மா மாறும். ஃபோர்த் பாருங்க, தருண் செட் ப்ளீஸ் கம் டு மை ஹவுஸ் திஸ் ஈவினிங். அப்போ யார்கிட்ட சொல்றதுன்னு கொடுக்கறதில்ல, லிசனர் கொடுக்கல, இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், தருண் ரிக்வஸ்டட் டு கம் டு ஹிஸ் ஹவுஸ் தட் ஈவினிங். மை வந்து ஹிஸ்ஸா மாறும், திஸ் தட்டா மாறும். 5 பாருங்க, துளசி செட் டு த டீச்சர் ப்ளீஸ் கிராண்ட் மீ 2 days லீவ். துளசி ரிக்வஸ்டட் த டீச்சர் டு கிராண்ட் ஹர் 2 days லீவ். மீன்றது ஹெர்ரா மாறும். ஸ்பீக்கர் இல்லையா? ஓகே, இந்த இதில் பாருங்க எல்லாமே ரிக்வஸ்ட் தான் கொடுத்துருக்கேன். ரிக்வஸ்ட் அப்படின்றதுக்கு என்ன ஒரு அடையாளம், ப்ளீஸ். நீங்க ப்ளீஸ் என்ற வேர்டு இருந்தாவே நம்ம இந்த செட் டு அப்படின்றத ரிக்வஸ்ட் மாற்றணும். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் சில வாக்கியங்களை பாருங்க. த கிங் செட் டு த மெசஞ்சர் கெட் அவுட் ஆஃப் மை சைட். கெட் அவுட் ஆஃப் மை சைட். ஓகே, இதில் பாருங்க, கிங் அப்படின்றதுக்கும் மெசஞ்சர் அப்படின்றதுக்கும் நம்ம என்ன செய்யறோம், ஆர்டர் போடுறோம். தி கிங் ஆர்டர்டு த மெசஞ்சர் டு கெட் அவுட் ஆஃப் ஹிஸ் சைட். மை வந்து கிங்கை குறிக்கிறனால ஹிஸ்ன்னு மாறும். தி கிங் ஆர்டர்டு த மெசஞ்சர். கிங் அப்படின்றது ஒரு உயர்ந்த ஒரு நிலை, மெசஞ்சர்ன்றது ஒரு கீழ்நிலை. அப்படின்னால என்ன செய்யணும், நம்ம ஆர்டர் போடணும். தி கிங் ஆர்டர் தான் போட முடியும். தி கிங் ஆர்டர்டு த மெசஞ்சர் டு கெட் அவுட் ஹிஸ் சைட். செகண்ட் பாருங்க, மூவ் குவிக்லி செட் த போலீஸ் டு த பிரிசனர். பிரிசனர் வந்து யாரு, லிசனர். ஸ்பீக்கர் யாரு, போலீஸ். அப்போ ஆர்டர் போடுவார் இல்லையா? த போலீஸ் ஆர்டர்டு த பிரிசனர் டு மூவ் குவிக்லி. தேர்டு பாருங்க, த ஜெனரல் செட் டு த சோல்ஜர்ஸ். ஜெனரல்ன்றது ஒரு உயர்நிலை பதவி, சோல்ஜர்ஸ்ன்றது கீழ்நிலை பதவி. பி சின்சியர், பர்ஃபெக்ட் அண்ட் ஃபைட் பிரேவ்லி. ஓகே, த ஜெனரல் commanded the soldiers to be sincere, perfect and fight bravely. Fourth பாருங்க, the commander in chief said to the soldiers, let the prisoners be released at once. பாருங்க, இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு லெட் வந்துருக்கு பாருங்க. லெட்ன்றது வெர்பு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது கமாண்ட் பண்ணுறாரு அவர். ஓகே, இது வந்து ஆர்டரை விட கமாண்ட் அப்படின்றது கொஞ்சம் டெப்த்து கம்மி. த கமாண்டர் இன் சீஃப் கமாண்டட் த சோல்ஜர்ஸ். ஓகே, லெட் எடுத்துடுறோம். டு ரிலீஸ் த பிரிசனர்ஸ் அட் ஒன்ஸ். லெட் எடுத்துடுறோம். லெட் த பிரிசனர்ஸ் பி ரிலீஸ் அட், அவனே அர்த்தம் லெட் த பிரிசனர்ஸ் பி ரிலீஸ் அப்படின்றத டு ரிலீஸ் த பிரிசனர்ஸ் அட் ஒன்ஸ். லெட் டு, அப்போ லெட் எடுத்தோம் அப்படின்னா ரிலீஸ்ன்றது என்னது, அதுதான் வந்து வேர்ப். அங்கே பேசிவில் கொடுத்துருக்காங்க, நம்ம அங்கே ஆக்டிவில் மாற்றிக்கிறோம். ஓகேவா? டு ரிலீஸ் த பிரிசனர்ஸ் அட் ஒன்ஸ். லெட் த பிரிசனர்ஸ் பி ரிலீஸ்ட் அப்படின்றது வந்து பேசிவ் வாய்ஸ். இங்கே மாற்றும் போது வெர்பை முன்னாடி போடுறதுக்காக சொல்கிறோம். வெர்பை முன்னாடி போடுறதுனால டு ரிலீஸ் த பிரிசனர்ஸ் அட் ஒன்ஸ் அப்படின்றது மாற்றிக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டாக்டர் செட் டேக் மோர் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். டாக்டர் சொல்கிறது வந்து அட்வைஸ் எடுத்துக்கலாம். டாக்டர் அட்வைஸ் டு டேக் மோர் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இங்கே டேக்கில் பாருங்கள், டி வார்த்தை அப்படின்றது கேபிட்டல் இருக்குது. பட் இங்கே இதே வந்து இன்டெரக்டில் டீன்றது ஸ்மால் லெட்டர் இருக்குது. ஓகே, ஈட் லெஸ் சுகரி ஃபுட் செட் மை டீச்சர். ஈட் லெஸ் சுகரி ஃபுட் செட் மை டீச்சர். மை டீச்சர் அட்வைஸ்டு டு ஈட் லெஸ் சுகரி ஃபுட். அங்கே டிரெக்டில் ஈட் அப்படின்றது இ கேபிட்டல் இருக்கு, இங்கே ஸ்மால் லெட்டர் போடுறோம். தேர்ட் பாருங்க, ட்ரை மேக்கிங் யுவர் ஓன் லஞ்ச் இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் இட். மை மதர் செட் டு மீ. மை மதர் செட் டு மீ. மை மதர் ஸ்பீக்கர், மீன்றது லிசனர். இப்போ மை மதர் அட்வைஸ்டு மீ டு ட்ரை மேக்கிங் மை அப்படி வருது அப்படின்னா யுவர் என்ன வரும், யுவர் செகண்ட் பர்சன், லிசனர் யாரு, மீ, மையை மாற்றிக்கிறோம். ஓன் லஞ்ச் இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் இட். ஓகே, ஃபோர்த் பாருங்க, டோன்ட் ஈட் ஜங்க் ஃபுட் செட் மை ஃபாதர். மை ஃபாதர் அட்வைஸ்டு நாட் டு ஈட் ஜங்க் ஃபுட். இங்கே வந்து டோன்ட் அப்படின்றத எடுத்துகிட்டு நாட் டு போடுறோம். 5 பாருங்க, பாய்ஸ் ஸ்டாப் பைட்டிங் யுவர் ஃபிங்கர் நைல்ஸ் செட் அவர் டீச்சர். பாருங்க, பாய்ஸ்ன்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ வந்து லிசனர் இது. ஸ்டாப் பைட்டிங் யுவர் ஃபிங்கர் நைல்ஸ். அப்போ என்ன வரும் அப்படின்னா, அவர் டீச்சர் அட்வைஸ் த பாய்ஸ் டு ஸ்டாப் பைட்டிங் தெர் ஃபிங்கர் நைல். யுவர் அப்படின்றது, யுவர்ன்றது லிசனர் குறிக்கும். லிசனர் யாரு, பாய்ஸ் தேர்ட் பர்சன் ப்ளூரல், அப்போ தெர் மாத்திரம். அப்போ டீச்சர் அட்வைஸ் த பாய்ஸ் டு ஸ்டாப் பைட்டிங் தேர் ஃபிங்கர் நைல்ஸ். இன்னும் சில உதாரணங்கள் பாருங்க. The mother said to her children, put out this light now. The mother advised her children to put out light now. Then வரும். Okay. செகண்ட் பாருங்க, Krishnan said to his friends, let us arrange a picnic this week. இதில் பாருங்க, let us, நம்ம இருக்க லெட்டு போட்டிருக்கோம், அந்த லெட்டு வேற, இது வேற, இது ஒரு வித்தியாசமா இருக்கும் பாருங்க. Let us arrange a picnic this week அப்படின்னா
இந்த லெட்ன்ற வேர்டு வந்தது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லெட்டை கேன்சல் பண்ணிடணும். லெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிக்கணும். அதாவது டெக்ளரேட்டிவாக மாற்றிக்கணும். அப்போ ரெண்டையும் இணைக்கிற சொல்ல என்ன வரும்? தட்டு போடுறோம். இந்த கிருஷ்ணன் சஜஸ்டட், லெட்டு வந்தால் சஜஸ்ட் வரும். ஓகே, இப்போ வந்து இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு முன்னே நம்ம பார்த்தோம் கமாண்டர் சீஃப் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி பார்த்தது. அது வந்து பார்த்தோம்னா அது வந்து நம்ம கமாண்ட் பண்ணுறோம். கமாண்ட் பண்ணும்போது அந்த மாதிரி சஜஸ்ட் வராது. அவர் கமாண்ட் பண்ணுறதும் ஆர்டர் பண்ணுறதும் நம்ம டூ அப்படி போட்டுக்கிறோம். ஆனால் இங்கே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசுகிறோம். கிருஷ்ணன் யார் கூட பேசுறாரு? ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசும்போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கமாண்ட் வரக்கூடாது, ஆர்டர் வரக்கூடாது. என்ன பண்ணலாம்? சஜஸ்ட் போடலாம். கிருஷ்ணன் சஜஸ்ட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் தட் அஸ் இருக்கு இல்லையா, லெட் அஸ். அஸ்ன்றது யாரு குறிக்கும்? லெஸ். அப்போ அஸ் அப்படின்றது ஸ்பீக்கர் குறிக்கும். ஸ்பீக்கர் யாரு? கிருஷ்ணன். அப்போ கிருஷ்ணன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே நம்ம அவர் சொல்றாரு. அஸ் அஸ் அப்படின்றது நமது அல்லது நம்மை, நமக்கு அப்படின்றது அஸ் அப்படின்றது. கிருஷ்ணன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா தே போடுறோம். தே ஷுட். அப்போ இங்கே லெட்டு வந்தால் கண்டிப்பாக ஷுட் வரும். அரேஞ்ச் எ பிக்னிக் தட் வீக். பாருங்க இதில் என்ன மாற்றம் பாருங்க. கன்ஜெக்ஷன் தட் போடுறோம். என்ன காரணம்? த சென்டென்ஸ் பிகின் வித் லெட்டு. ஸோ கன்வெர்ட் இன்டு டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம். ப்ரொனவுன் அஸ் அப்படின்றது ஸ்பீக்கரை குறிக்குது, அது தேர்ட் பர்சன், அதனால தேன் மாற்றிக்கிறோம். திஸ் செட்டை மாறும். லெட்டு ஷுட்டாக மாற்றிக்கிறோம். லெட்டுன்றதை ஷுட்டாக மாற்றிக்கிறோம். செட்டுன்றது சஜஸ்டாக மாற்றிக்கிறோம். ஓகேவா? தேர்ட் இன்னொரு உதாரணம் பாருங்க. லெட் மீ ஃபாலோ யூ செட் சீதா டு ராமா. சீதா சஜஸ்ட் ராமா தட் மீ வருது இல்லையா, மீ யாரு குறிக்கும்? மீ வந்து ஸ்பீக்கர் குறிக்கும். ஸ்பீக்கர் யாரு? ஸ்பீக்கர் வந்து சீதா. ஓகேவா? அப்போ சீதா என்ன செய்யறோமா? ஷீன் போட்டுக்கிறோம். அப்படின்றது மீ யாரு குறிக்குது? சீதா குறிக்குது. அப்போ நாங்கள் வந்து நம்ம சப்ஜெக்டாக மாற்றிக்கிறோம். இங்கே ஒரு சின்ன மாற்றம் என்ன அப்படின்னா, மீன்றது என்னது? அப்ஜெக்டிவ் தானே. இங்கே அப்ஜெக்டிவ் தானே வரணும். இல்லை, இந்த இந்த இடம் மட்டும் என்ன செய்கிறோம்? அந்த மீன்ற அப்ஜெக்டிவை சப்ஜெக்டாக மாற்றிக்கிறோம். எப்படி முன்னாடி இருக்கிற ரெண்டு செகண்ட் டென்ஸில் அஸ் அப்படின்ற அப்ஜெக்டிவை எப்படி தே மாற்றுறோமோ, தே அஸ்ன்றது அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், அதை நம்ம நேரம் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் மாற்றுற மாதிரி இங்கே இருக்கிற மீ அப்படின்ற அப்ஜெக்டிவ் ப்ரொனவுனை சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் மாற்றிக்கணும். ஏன் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் மாற்றுறோம் அப்படின்னா, காரணம் என்ன? இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம்? இங்கே தட்டு வந்திருக்கு. தட் அப்படின்றது என்ன? தட்டுன்றது கன்ஜெக்ஷன். எப்பவுமே ஒரு கன்ஜெக்ஷன் வந்து பக்கம் சப்ஜெக்ட் வரணும் இல்லையா? நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கன்ஜெக்ஷன் வந்தால் கண்டிப்பாக பக்கம் ஒரு சப்ஜெக்ட் வரணும். அப்போ என்ன சப்ஜெக்ட் போடுவோம் அப்படின்னா, மீ யார் குறிக்கும்? ஸ்பீக்கர் குறிக்கும். ஸ்பீக்கர் யாரு? சீதா. அப்போ சீதனுடைய சப்ஜெக்ட் என்ன? ஷீ போடுறோம். சீதா சஜஸ்ட் ராமா தட் ஷீ ஷுட் ஃபாலோ ஹிம். யூ என்ன குறிக்கும்? அப்போ யூ செகண்ட் பர்சன் லெசர் குறிக்கும். இதுவும் அப்ஜெக்டிவ் தான் இல்லையா? இதுவும் அப்ஜெக்டிவ் தான். அப்போ அந்த அப்ஜெக்ட் அப்படியே போட்டுக்கலாம். ஒரு அப்ஜெக்டிவ் முன்னாடி இருக்கிற ஒரு லெட்டுக்கு அடுத்து இருக்கிற ஒரு அப்ஜெக்டிவா சப்ஜெக்டை மாற்றினா போதும். அடுத்த அப்ஜெக்டிவ் அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ யூ அப்ஜெக்ட் என்ன மாற்றிக்கிறோம்? ஹிம்மா மாற்றிக்கிறோம். அப்போ சீதா சஜஸ்ட் ராமா தட் ஷீ ஷுட் ஃபாலோ ஹிம். ஓகே, ஃபோர்த் பாருங்க. த டாக்டர் செட் டு ஹிம் ப்ளீஸ் ஹோல்ட் அவுட் யுவர் ஹேண்ட். த டாக்டர் ரிக்வஸ்டட் ஹிம் டு ஹோல்ட் ஹிஸ் ஹேண்ட். ஓகே, ஹோல்ட் அவுட் யுவர்ன்றது ஹிஸ் ஹேண்ட். இது நார்மலாக இருக்க சென்டென்ஸ். டாக்டர் செட் டு ஹிம் ப்ளீஸ் ஹோல்ட் அவுட் யுவர் ஹேண்ட். The doctor requested him to hold out his hand. Okay.